அந்த மசோதாவை கொண்டு வந்து அத சமுதாயத்துல கட்டாயமா ஓட்ட முயற்சி செய்தார்கள். எனவே அவர்கள் மேலும் குழப்பத்தை உருவாக்க விரும்பினார்கள். எனவே இந்திய வம்சாவளியினரை எதிர்த்து எதையும் கண்டுபிடிக்க முடியல. இந்திய வம்சாவளியினர் அதிகமா வரி செலுத்துகிறார்கள் தெரியுமா? அவர்கள் எல்லா விதிமுறைகளையும் பின்பற்றுகிறார்கள். இந்திய வம்சாவளியினரால் குற்றச் செயல்கள் நடப்பது மிகவும் குறைவு. அவர்களை எதிர்த்து நீங்க என்ன செய்ய போறீங்க? அவர்களுக்கு எதிரா எதுவும் இல்ல. அதனால் அவர்கள் விரும்பினார்கள், அவர்கள் முயற்சித்தார்கள், இன்னும் முயற்சிக்கிறார்கள். இந்திய வம்சாவளியினரை எதிர்த்து ஏதாவது கண்டுபிடிக்க கிணத்தின் அடியே சுரண்டுகிறார்கள் போல இருக்கிறார்கள். அதனால அவர்கள் இத கண்டுபிடித்தார்கள் தெரியுமா? அவர்கள் நகரங்களில் உள்ள மிகவும் பணக்கார நகர பகுதிகளில் அல்லது புறநகரங்களில் வசிக்கிறார்கள். அதனால அவர்கள் நன்றாக வாழ்கிறார்கள், வரி செலுத்துகிறார்கள், சமுதாயத்துக்கு வணிகத்த கொண்டு வருகிறார்கள். அதனால் அவர்களுடன் பெரும்பாலும் எல்லாமே சரியாக இருக்கிறது. அவர்களுடன் எல்லாம் சரி, அப்படி என்றால் என்னை பயன்படுத்தவும் கணக்கில் கொள்ளவும் முடியும். அதனால இந்த சாதி முறையை புகுத்தினார்கள். அங்கு சாதி முறை என்பது பெரும்பாலும் இல்லாததுதான் அந்த பகுதியில. அது ஊடகங்கள்ல பேசப்படும் போது மட்டுமே கேட்கப்படுகிறது. அதாவது அந்த நிலைமை பற்றி தெரியாதவர்கள் தான் அதை எழுப்புகிறார்கள் இல்லையா? அதனால் நான் நினைக்கிறேன், நீங்க ஒரு இந்தியராகவோ அல்லது 2ஆம் தலைமுறை இந்தியராகவோ இருந்தாலும் கூட, நீங்க அத பத்தி தெளிவா இருக்க வேணும். தெரியுமா?